அந்த காலத்துல டெமாஸ்கஸ்ல அதிகமான வியாபாரம் வந்து ஆயுத வியாபாரம் தான் நடந்துச்சு. இந்த ஆயுதங்களை வாங்குவதற்காக அபு சுஃபியான் தலைமையில ஒரு வியாபார கூட்டம் மக்கால இருந்து ஷாமுக்கு போய் ஆயுதங்கள் வாங்கிக்கிட்டு திரும்பி மக்காவுக்கு வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருது. அந்த செய்தியில வந்த பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆயுதங்கள்லாம் கொஞ்ச நஞ்ச ஆயுதங்கள் இல்ல, 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுக்கு ஆயுதங்கள். எத்தனை ஒட்டகங்கள்? 1000 ஒட்டகங்கள். 1000 ஒட்டகங்கள் சுமக்கும் அளவுக்கு ஆயுதங்கள். அந்த ஆயுதங்களுடைய மதிப்பு என்ன அப்படின்னா 50,000 தீனார். 50,000 தீனார் மதிப்புள்ள சுமார் 1000 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஆயுதங்கள் வருது. ஆனா என்ன பெரிய ஒரு விசேஷம் சொன்னா, அந்த 1000 ஒட்டகங்களுக்கு பாதுகாவலர் வீரர்கள் வெறும் 40 பேர் தான். பாதுகாப்பு வீரர்கள் வெறும் 40 பேர் தான் வர்றாங்க அபு சுஃபியானுடைய தலைமையில அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்ச உடனே ரசூலுல்லாஹி பாக்குறாங்க, இந்த ஆயுதங்கள் 1000 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய உள்ள அளவுக்குள்ள ஆயுதங்கள் மக்காவுக்கு சேர்ந்தா இந்த மக்கத்து மக்கள் ஒரு நேரத்தில் அடிச்சாலே போதும், மதீனா என்னவாயிடும்? மதீனா ஆயிடும், பெரிய டேமேஜ் ஆயிடும், காலி ஆயிடும். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க, தற்காப்பு நடவடிக்கைங்கிற அடிப்படையில் இந்த அபு சுஃபியானுடைய ஆயுதங்கள் எங்க போய் சேரக்கூடாது? மக்காவுக்கு போய் சேரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஆலோசனை பண்ணி தல்ஹா பின் உபைதுல்லா, சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 2 சஹாபாக்களை நியமிக்கிறாங்க. நீங்க போய் ஷாம்ல இருந்து வியாபாரம் வர்ற பாதை மதீனாவுக்கு வெளியில, ஏன்னா ஷாம்ல இருந்து மக்கா போனா எது வழியா தான் போனோம்? மதீனாவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லீலாஃபி குரைஷ் ஆயத்து எங்க இறங்கிச்சு? வியாபாரத்திற்கான, அதாவது குளிர்காலத்திற்கான வியாபார ரூட்டு, கோடை காலத்துக்கான வியாபார ரூட்டு, இதெல்லாம் போட்டு கொடுத்தது யாருங்க? மறந்து போச்சா? அல்லாஹ் சொல்றான். ஆனா அமைச்சது யாரு? குறைஷிகள்ல எல்லாம் மறந்து போச்சு. அப்துல் முத்தலிபுடைய பாட்டனார் ஹாஷிம் தான் அமைச்சு கொடுத்தான்னு சொன்ன சம்பவம் சொன்னேன். அந்த கோடை காலத்துக்கான வியாபார ரூட்டு, குளிர்காலத்துக்கான வியாபார ரூட்டு எல்லாம் அமைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி, அந்த குளிர்காலத்துக்கான வியாபார ரூட்டு தான் எதுன்னு சொன்னா இந்த ஷாம் தேசத்துக்கான ரூட்டு. அப்ப ஷாம் தேசத்துக்கு மக்கள் இருந்து போனா எதை தாண்டி தான் போயாகணும்? மதீனா தாண்டி தான் போயாகணும். அப்ப அந்த மக்கள் ஷாம்ல இருந்து மக்காவுக்கு வர்றாங்க, எதை தாண்டி தான் போனோம்? மதீனா தாண்டி தான் போனோம். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி பண்றாங்க, மதீனாவுக்கு வெளியில போய் அந்த ஷாம் தேசத்து வியாபார கூட்டம் வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி தல்ஹா பின் உபைதுல்லா, சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா இந்த 2 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க எப்ப என்ன பண்றாங்க, அந்த வெளியில மதீனாவுக்கு வெளியில கிராமப்புறங்கள்ல அப்படியே சுத்தி பாக்குறாங்க. அந்த மக்கத்து ஷாம் தேசத்து வியாபார கூட்டம் வர்றதுக்கான அடையாளங்கள் ஏதாவது தெரியுதா அப்படின்னு இப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது அப்படியேற்ற எந்த அடையாளங்களும் தெரியல. அப்ப 2 பெண்கள் கிணற்றடியில பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுறாங்க? ஒருத்தி கேக்குறா, ஆமா நீ எனக்கு கடனை எப்ப தர போற? என்ன ஏமாத்திட்டே இருக்கிற, என் கடனை தரியா இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்ப இன்னொருத்தி சொல்றா, இல்ல ஷாம் தேசத்துல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருது, ஷாம் தேசத்துல இருந்து ஒரு வியாபார கூட்டம் வருது, அவங்க 2 நாள் கழிச்சு வந்து தங்க போறாங்க. அப்படி தங்கும் பொழுது அவங்களுக்கு பணி விடுச்சு, தண்ணி எல்லாம் எடுத்து கொடுப்போம், பணி விடுச்சியும் நான் வேலை செஞ்சு அந்த காசு கொடுத்துறேன் அப்படின்னு 2 பெண்கள் கிணத்தறில பேசிட்டு இருக்காங்க. இது யாரு கேக்குறாங்க? தல்ஹா பின் உபைதுல்லாவும் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு 2 பேர் கேக்குறாங்க. கேட்ட உடனே இந்த செய்தி அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த செய்தி ஷாம் தேசத்துல ஒரு வியாபார கூட்டம் தங்க போகுது அப்படி கன்ஃபார்ம் ஆன உடனே நேரம் அந்த செய்தி எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொன்னாங்க, அப்ப நீங்க உடனே ஒரு படையை ரெடி பண்ணுங்க, அந்த வியாபார கூட்டத்தை நம்ம போய் நம்ம அட்டாக் பண்ணி அந்த ஆயுதங்கள் நம்ம எடுத்துட்டு வந்துடணும், எங்க போக விடக்கூடாது? மக்காவுக்கு போக விடக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாம் ரெடி ஆறாங்க. இந்த நேரத்தில் அபு சுஃபியான் வந்து யாருன்னு சொன்னா, அதாவது தோற்றத்திலும் குணத்திலும் கிட்டத்தட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பார். யார்? அபு சுஃபியான் யார் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பெரியத்த மகன், ரசூலுல்லாஹ் ஒண்ணு விட்ட தம்பி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணு விட்ட தம்பி தான் யார்? அபு சுஃபியான். ஹாரிஸுடைய மகன், மூத்த மகன் ஹாரிஸ் இருந்தாங்கல்ல, அப்துல் முத்தலிபுடைய மூத்த மகன், அவருடைய மகன் தான் அபு சுஃபியான் இப்னு ஹாரிஸ். அப்போ அந்த அபு சுஃபியான் என்ன பண்றாரு, நல்ல அறிவாளியும் கூட, நல்ல சிந்தனாவாதி. அவர் யோசிக்கிறாரு, நம்ம இவ்வளவு பெரிய 1000 ஒட்டகங்கள் சுமக்கக்கூடிய அளவுக்கு ஆயுதம், கிட்டத்தட்ட 50,000 தீனார் மதிப்புள்ள இந்த ஆயுதங்கள், ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படைகள் என்ன பண்றாங்க, அங்கங்க வியாபார கூட்டங்கள் அப்புறம் அட்டாக் பண்றாங்க. அப்ப இந்த செய்தி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகாம இருக்குமா? அப்படி போறா கண்டிப்பா அவர் தாக்காம இருப்பாரா அப்படின்னு பிளான் பண்ணி அபு சுஃபியான் என்ன பண்றாரு, ஓகே நீங்க வியாபார கூட்டம் மெதுவா வாங்க, நான் முதல்ல போய் அப்படியே போய் உளவு பாக்குறேன்னு சொல்லிட்டு அபு சுஃபியான் அவரே வர்றாரு உளவு பார்க்க, கூட ஒரு ஆளையும் கூட்டிக்கிட்டு அவரே வர்றாரு உளவு பார்க்க வரும் பொழுது அந்த எங்க தங்க போறாங்களோ அங்க விசாரிக்கிறாங்க. நம்ம வெளியூர்காரங்க யாராவது தங்க வந்தாங்களாங்க, வழி போகிறது யாராவது வந்தாங்களா
அப்படின்னு நைசா விசாரிக்கும் பொழுது அப்ப வயசான ஒருத்தர் சொல்றாரு, யாரோ 2 வழி போக 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, வந்து சும்மா அப்படி சுத்தி இருந்தாங்க, போயிட்டாங்க. அவங்க எந்த ஒரு காரணம் என்ன நாங்க ஒன்றும் கேட்கல, இங்க தங்கலாம் இல்ல, அவங்க நிறைய வியாபார கூட்டம் மாதிரி தெரியல, ஏதோ வந்தாங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. சொன்ன உடனே அபூ சுஃபியான் என்ன பண்றாரு, அப்படியா, ஒண்ணு வியாபாரம் பண்றதுக்கு வந்தா சரி, இல்ல வெளியூர் பிரயாண வசதியா இருந்தா பரவாயில்ல, சும்மா வந்தாரு போனாரு அப்படின்னு எந்த பக்கத்துல வந்தாரு, இந்த திசையில தான் வந்தாரு, எங்க போனாரு, திரும்ப இந்த திசையே போனாரு, அப்படி வெளியூர்காரங்க என்ன பண்ணணும், இந்த திசையில வந்து இப்படில போகணும், இப்படில போகணும், வந்த திசை யூட்டன் பண்ணி போறாரு அப்படின்னா அப்ப யாரா இருக்கும், ஏதோ உழவு பக்கத்தை வந்திருப்பாங்க அப்படின்னு லைட்டா ஒரு சந்தேகம் வந்துருது. அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்றதுக்காக என்ன பண்றாரு, சுத்துவட்டத்துல அப்படியே பாக்குறாரு, அந்த பாலைவன மணல்ல ஒரு இடத்துல ஒட்டகத்துடைய சாணம் கிடக்குது. ஒட்டகத்துடைய சாணம் காஞ்சி போய் கிடக்குது. அபூ சுஃபியான் நல்ல அறிவாளி, காஞ்சி போய் கிடக்குது. என்ன பண்ணாரு, அந்த ஒட்டகத்துடைய சாணத்தை, காஞ்ச சாணத்தை எடுத்து உடைச்சு பாக்குறாரு, அதுல ஒரு பேரிச்சம்பழம் கொட்டை இருக்குது. அந்த ஒட்டகம் சாப்பிட்டு அதாவது செரிமானமாக பேரிச்சம்பழம் கொட்டை எது உள்ள இருக்குது, அந்த சாணத்துல இருக்குது. அந்த பேரிச்சம்பழம் கொட்டையை பார்த்த உடனே, ஆஹா, இந்த மாதிரி பழம் மதீனாவுல எங்கேயுமே விளையுறது இல்ல, இந்த வகையான பேரிச்சம்பழம் மதீனால மட்டும் தான் விளையுது, அப்ப வந்திருக்கிறது யாருதான், மதீனாவாசிகள் வந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப உஷாரா என்ன பண்றாரு, நேர படைக்கு போய் தன்னோட வியாபார கூடத்துக்கு போய் என்ன பண்றாரு, வியாபார கூடத்துல ரூட்டை திருப்பிடுறாரு. எப்படி திருப்பிறாரு, மதீனா வழியா போன ஷார்ட் கட் அப்படி போகாம கடற்கரை செங்கடலை பிடிச்சி யாம்பு வழியா ஜித்தா போய், ஜித்தா வழியா எங்க போறாரு, மக்காவுக்கு போறது பிளான் பண்ணிடுறாரு. பிளான் பண்ணிட்டு என்ன அதோட அடுத்த ஐடியா என்ன பண்றாருன்னா, நம்ம இந்த வியாபார கூட்டம் வழி மாறிட்டோம் அப்படிங்கிற செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரிஞ்சா ரசூலுல்லாஹ் எங்க வருவாங்க, யாம்புக்கு கடற்கரை ஏரியாவுக்கு வந்துருவாங்க. அதனால தற்காப்புக்கு என்ன பண்ணிடுறாருன்னு சொன்னா, ரம்ரம் இப்னு உமைர் என்ற ஒரு அடிமையை கூப்பிட்டு, நீ என்ன செய்யணும்னு சொன்னா, உன்னோட ஒட்டகத்திலே முகத்தை அப்படி கிழிச்சிரு, ரத்தமா சொட்டணும், ரத்தம் சொட்ட சொட்ட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நேர மக்காவுக்கு போ, மக்கத்து வாசிகளே நீங்க உங்களுடைய வியாபார பொருள் ஆபத்து வந்துருச்சு அப்படி கத்து, நம்மளை காப்பாத்துறதுக்கான பெரிய படையை கூட்டுவா அப்படின்னு சொல்லி இந்த ரம்ரம் இப்னு உமைர்ங்கிறவனை அனுப்பி வைக்கிறாரு. யாரு, அபூ சுஃபியான். இந்த அபூ சுஃபியான் வந்தது, உளவு எடுத்தது, ரூட்டை மாத்தினது, இது எதுவுமே யாருக்கு தெரியல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியல. ரசூலுல்லாஹி சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு வியாபார கூட்டம் வரப்பொழுது அந்த வியாபார கூட்டத்தை நம்ம தாக்க போறோம், அதனால நம்ம மதீனால இருந்து 140 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பத்ருங்கிற மைதானத்தில் தங்கலாம். என்ன போர் வருது தெரியுங்களா, என்ன போர் வரப்போகுது, பத்ருங்கிற மைதானத்தில் தங்கலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை புறப்பட வைக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த ரம்ரம் இப்னு உமைர் கொண்டு வந்த தகவல் எங்க போய் சேர்ந்துருது, மக்காவுக்கு சேர்ந்த உடனே அபூஜஹல் வெறிப்பிடிச்சு ஆடுறான். அபூஜஹல் வெறிப்பிடிச்சு ஆடுறான். என்ன நினைச்சிட்டு இருக்காரு இந்த முகமது, நம்மளால வாழோட கூட நினைச்சிட்டாரா, அப்படியா இப்படியா தாம் தூர் குதிச்சு வெறி ஏற்றலாம் குறைஷிகளை, இனிமே நம்ம உயிரோட இருக்கும் சாவறதும் இந்த ஒரு போர்ல தான் இருக்குது, டூ ஆர் டைங்கிற கதை தான் இது. அதனால எல்லாம் தயாராகுங்க, நம்ம போய் நம்முடைய வியாபார கூடத்தை நல்ல எந்த ஆபத்து இல்லாம சுபிட்சமா நம்ம மீட்டுட்டு வரணும், இல்லைன்னா செத்து மடியணும், எல்லாரும் புறப்படுங்க உசுபேத்தின உடனே குறைஷிகள் எல்லாரும் புறப்பட்டுறாங்க. ஏன்னு சொன்னா அபூ சுஃபியான் இடத்திலே பணம் கொடுத்து அனுப்புனது கிட்டத்தட்ட மக்கா அத்தனை குறைஷிகளும் பணம் கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஏன்னா அபூஜஹல் அப்படிதான் பயமுறுத்திச்சுன்னா, முகமது படம் வந்துருச்சு அவ்வளவுதான், அதனால எல்லாரோட வீட்லயும் ஆயுதங்களை வச்சுக்கங்க, எல்லாரும் ஆயுதங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கங்க அப்படி இப்படின்னு சொல்லி அபூ சுஃபியான் அபூஜஹல் என்ன பண்ணி வச்சிருந்தான், அப்படிதான் பயமுறுத்தி வச்சிருந்தான். அதனால எல்லா குறைஷிகளுமே அவங்க பணத்தை கொடுத்து வச்சிருந்தாங்க. எதுக்காக வேண்டி, அபூ சுஃபியான் போய் ஆயுதங்கள் வாங்கிட்டு வரதுக்காண்டி. அதனால அபூ சுஃபியானுடைய வியாபார கூட்டத்துக்கு ஆபத்துன உடனே ஒட்டுமொத்த குறைஷிகளும் கிளம்பிட்டாங்க. எங்க போறதுக்கு, எங்க போறதுங்க, எல்லாம் கிளம்பி சுமார் 1000 பேர் கொண்ட படையோடு அபூஜஹலுடைய தலைமையில ஒரு 1000 பேர் கொண்ட படை புறப்பட்டு வர்றாங்க. எங்க இருந்து, மக்கால இருந்து புறப்பட்டு வர்றாங்க. ஒரு 1300 பேர் கொண்ட படையோடு வர்றாங்க. இதற்கிடையில